ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு ஹில்ஸும் ஒரு ரகமாக இருக்குதுங்க. தெரிஞ்சிச்சு ஏறினா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அங்கே முனையிலேருந்து அப்படியே ஏறி வந்தாங்க. இது மேலே தான் ஏறி வந்தேன். அப்படியே வளைஞ்சு சுற்றி ஏறி வர முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் தாங்க இருக்கோமே. நம்ம ரூமில் தான் இருக்கோம். இன்றைக்கி மதுரை விழாவோட டே 4ங்க. இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, அழகர் கோயிலுக்கு தானே போக போகிறேன்னே. இங்கேருந்து அது வந்து 26 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா விடிய காலை 4:46 ஆகுதுங்க. எப்படி இருட்டாக தான் இருக்குது. நான் மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது. போக போக எங்கே விடியுதோ அங்கே வந்து நான் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இங்கேருந்து 26 கிலோமீட்டர். அதனால தான் காலை கண்டையும் கிளம்புறேன். அழகர் கோயில் வந்து 5 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நான் காலை கண்டையும் விடிய காலையிலே கிளம்புறேன். நான் இப்போ ஒரு 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டா கூட அப்படியே ஒரு 6 மணிக்கெலாம் விடிஞ்சிடும். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மோட்டோ விளாகிங் பண்ணுறேங்க. சரி, ஓகேங்க. இதுக்கப்புறம் அப்படியே விடிஞ்சதுக்கப்புறம் மோட்டோ விளாகிங்கில் சந்திக்கலாம். நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், விடிஞ்சிருச்சு. அதனால தான் விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதிர்க்க தெரியுதுல, அந்த மலை தான் அழகர் மலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் காட்டுது. அதனால் கம்பல்சரி அந்த மலையாக தான் இருக்கும். அங்கே ரூமில் வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே அழகர் கோயில் வர வரைக்குமே இங்கே மழை தூரிக்கினே இருக்குது. ரொம்ப மழை தூரல் போட்டுக்கினே இருக்குது. ஹெல்மெட்டில் சவுண்டு கேட்குது. கேமரா வேறு போட்டுச்சா இல்லைன்னு தெரியல லென்ஸில். இது என்ன டோக்கனா? ஐயா, நம்ம கையில் காசு இல்லையா? ஜிபே பண்ணலாமா? ஜிபே பண்ணலாமா? சும்மா கையில் காசு இல்லையா? மேலே மலை வரைக்கும் ரோடு போகுமா? மேலே மலை வரைக்கும் ரோடு போகுதா? 4 கிலோமீட்டர் ரோடா? இப்போ நான் எங்கன்னு போயிட்டு வாங்குவேன்? காலையங்காட்டி அவன் கொடுப்போம் அங்கே தான் அந்த கடையில் போயிட்டு ஒரு ஜிபே பண்ணால் சாப்பிட்டு கேட்டால் கூட தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐடியன் ஸ்டிக் பிஸ்கெட்டும் அதுக்கப்புறம் வந்து 2 டேரி மில்க்கும் வாங்கினாங்க. இதுவே 59 ரூபா ப்ளஸ் ஒரு 50 ரூபா கையில் வாங்கினேன். 500 ரூபா கேட்டாங்க, கொடுக்கல. சரி, 50 ரூபானாச்சும் கொடுங்கண்ணா, அங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் இதே ஒன்று சொல்லிங்க முனைகினே கொடுத்தாருங்க. ஃபஸ்ட்டு தரமாட்டேன், ஓனர் காசு எடுத்துன்னு போயிட்டார் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் முனைகினே கொடுத்துட்டார். நம்மகிட்ட கார்டு கையில் இல்லைங்க. கார்டு இருந்தது, டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் ரினியூவல் பண்ணியிருக்கேன். அது டேட்டுமே முடிஞ்சிச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் ரினியூவல் பண்ணியிருக்கேன். கையில் காசு இருந்தது. 2 வாட்டி இதோட 1000 2000 2500 எடுத்தது எல்லாமே செலவு. ரூம் ரெண்ட்டு பே பண்ணுறேன்ல ரூமுக்கு, அங்கெல்லாம் வந்து கையில் தாங்க காசு கொடுக்குறது. ஏன்னா அங்கே ஜிபே இல்லை. 5 ரூபா டிக்கெட்டு. இந்த ட்ரிப்பு தான் அவ்வளோ நான் டிக்கெட் எடுக்காமே போனேன். எங்கே எடுத்தேன் இது வரைக்கும்? 2 இடத்துல மட்டும்தான் எடுத்தேனே இந்த ரைட்டில். ஒன்று திருமண நாயக்கர் மகால், அதுக்கப்புறம் இந்த இங்கே, அவ்வளோதான். எனக்கு தெரியாதுங்க, இந்த மலை மேலே வந்து ரோடு போட்டிருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு தெரியாது. சரி, கோயிலுக்கு வந்து நடப்பயணமாக தான் போகணும், மலை ஏறி தான் போகணுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. நல்ல விஷயம். நம்ம சருன்னு போய்ட்டு சருன்னு வந்துடலாம். அதுவும் ஹில் ஸ்டேஷனில் பைக் ஓட்டுறது அது ஒரு தனி ஃபீல். அந்த கார்னரிங்கில் வளைஞ்சு ஓட்டுறதுலாம். போகிறப்ப வண்டிக்கு கண்டிப்பாக பெட்ரோல் போட்டே ஆகணும். ஏன்னா ரிசர்வில் ஓடினு இருக்குதுங்க. வரப்போ தான் வந்தது. இன்னும் ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா? இந்த மழை பெஞ்சதுக்கும் இந்த மலை ஹில் ஸ்டேஷன் ஏறுறதுக்கும். என்ன ஒரு அழகியடா, உன்னை பற்றி சொல்ல ஒரு வார்த்தையே இல்லையாடா. கோயிலுக்கிட்ட வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் கோயிலா இல்லை மேலே ரூட்டு போகுது? அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். 5 ரூபா கொடுத்துருக்கோம்ல. இதுக்கப்புறம் வந்து நடப்பயணமா மேலே ஏறணுமா? ஓகே, ஏறிடலாமே. இதோ வருங்க, இது மேலே தான் ஏறணும். பக்கத்துலேயே தாங்க இருக்குது. சரிங்க, நான் போய்ட்டு சாமியை பார்த்துட்டு வரேன். சாமியை பார்த்துட்டு வந்து ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மலை மேலே வந்து அம்மன் தான் இருக்கிறாங்க. அழகர் வந்து கீழே அடிவாரத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் இடையில அப்புறம் மலை பாதியில் ஒரு இடத்துல வண்டி நின்றுதுன்னு சொல்லி சொன்னால, அங்கே கூட ஒரு கோயில் இருந்துன்னு சொன்னால, அது வந்து முருகராங்க. கீழே ஃபஸ்ட்டில் வந்து அழகர், மேலே 2வது வந்து முருகர், லாஸ்ட்டில் வந்து அம்மன். படிக்கட்டு ஏறி மேலே போனோம் அம்மனை பார்க்க. அங்கே 15 ரூபா டிக்கெட்டும் இருக்குது, ஃப்ரீ என்ட்ரி இருக்குது. ஃப்ரீ என்ட்ரியில் போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகுங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். உள்ளே மலையிலேருந்து தீர்த்தம் வருதுங்க. அந்த தீர்த்தத்தை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம், குளிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டங்க. அந்த தீர்த்தத்தில் குளிக்கிறவங்க குளிச்சுட்டு தீர்த்தத்தை பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கலாம். அங்கேயே வெளியே டப்பா வைக்கிறாங்க 20 ரூபா 50 ரூபான்னு. இந்த இதுதான் அவங்க முருகர் தெரியுது பாருங்க. எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் தெரியும் இங்கே 3 விதமாக கோயில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
பாருங்க உள்ள ஒரு கோபுரம் இதில், அதுதான் அழகர் கோயில். இதுக்கப்புறம் நான் கேமரா ஆஃப் பண்ணிடுவேன், நான் போய்ட்டு சாமியை பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் அழகர் சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, அழகர்லாம் பார்க்கல, வெளியே கோபுரத்தை மட்டுமே நின்று பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதே 4ஆவது நாள் திருவிழாவாம், அதனால் வந்து நடையை திறக்கவே இல்லைங்க, எல்லாம் வெளியே நின்று கும்பிட்டு போகிறாங்க. அதாவது அந்த டோர் இருக்கும்ல, நடவாசல்லாம் இதே ஒன்று சொல்லுவாங்களே, அங்கேயே நின்றுட்டு எல்லாம் பூஜை போட்டு பூசாரியும் அதுக்கு அந்த டோருக்கே பூசை போட்டு வந்துடுறாரு. இப்படி போக முடியாதா? நம்ம ஏன் இப்படி வந்துன்னுக்குறோம்? இது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், யானைமலை தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில், ஒரு 1/2 hourல போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த யானைமலை வந்து நம்ம மதுரைக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோம்ல, அந்த வழியில் ஒரு டைனோசர் மலை மாதிரி ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால, டைனோசர் தலை மாதிரி இருக்குது அந்த மலை அப்படின்னு சொல்லி சொன்னால, அந்த மலைக்கு தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேப்பில் பார்த்த வரைக்கும் அந்த ரூட்டு தான் காட்டுது, அதே மலை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில். ஐ திங்க் ஸோ அந்த மலையாக தாங்க இருக்குமே. இந்தியன் ஆயில் இருக்குது, போயிட்டு பெட்ரோல் போட்டுக்குவோம். ஏன்னா கையில் காசு கொடுப்போனான்னு தெரில, கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லைனா ஒரு 200 ரூபாய்க்கு போட்டு வேறு எங்கன்னா பெட்ரோல் பங்கில் போட்டு அங்கே காசு கேட்டு பார்ப்போம். ஒரு 320 ரூபாய்க்கு போகணும். 320 அது நான் பெட்ரோல் போடுறது. சரி ப்ரோ, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ருபீஸ் நம்ம கையில் கொடுக்குறீங்களா? எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் ஜிபே பண்ண. சிவா 235 மோட்டோ லைக். என்ன ப்ரோ? கோப்ரோ தான். தேங்க்ஸ் ப்ரோ. வந்திருக்கு 8000 வந்திருக்கு. ஒன்றை பார்த்து ஆன் பண்ணல ப்ரோ, பெட்ரோல் போகிறேன்ல, அது விளாகில் சொல்லுவேன் நான். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துடுறேன், போட்டுவிடுவா. இப்போ வண்டிக்கு இவ்வளோ பெட்ரோல் போகிறோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். உங்களுக்கா எவ்வளோ? பரவாயில்லையே, என்னோட அதிகமாக தான் இருக்கிறீங்க. சரி ஓகே ப்ரோ, பாய். அங்கே டெம்போ நின்றுதுன்னு சொல்லிட்டு நான் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா டீசல் பொறுத்து ரொம்ப நேரம் ஆகும், அவங்க 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்தாண்டக்கிறோ அவர் கூட்டார், இங்கே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம அங்கே போய் பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். நான் அங்கே போனவுடனே ஆன் பண்ணேன். அவர் என்ன நினச்சிட்டாரு, அவரை பார்த்தோன்னே கேமரா ஆன் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டாரு. நான் எதுக்கு ஆன் பண்ணேன்னா, இவ்வளோ வண்டிக்கு இவ்வளோ பெட்ரோல் போடுறான்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட 320 சொன்னேன், ஆனால் அவர் 120 நினச்சி 120 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாருங்க. சாமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரப்போ பார்த்தோம்ல அதே மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே ஆரம்பிக்குது இந்த மலை. இங்கேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னாச்சும் இருக்குங்க இந்த மலையோட லென்த்து. எப்படியும் அந்த மலையை ஒட்டி தான் நம்ம போக போகிறோம். வாங்க பார்த்துடலாம், செக் பண்ணியே பார்த்துருவோம். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணலாம். 45 எத்தனை கிலோமீட்டர் தூரம் வருதுன்னு பார்ப்போம். இதோட அந்த மலை முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோமோ இது இருக்குது. ஆமாம், கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம். இது அந்த ஆர்ச்சோட முடியுதுன்னு நினைக்கிறேங்க. அங்கே ஒரு கோயிலுக்கு ஆர்ச் போட்டு வச்சுருக்காங்க, அதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக அதோட தான் முடியுது. அதோட எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போமா? 45 ஸ்டார்ட் பண்ணோம். 48.8 அப்படின்னா ஒரு 48னே வைங்களா. அப்படின்னா 3 கிலோமீட்டருங்க. நான் 2.5 கிலோமீட்டர் சொன்னேன், 3 கிலோமீட்டர் வந்துக்குது. இங்கே எப்படி இந்த மலைக்கு ஏறது? என்ன அந்த மலை மேலே ஏறதுக்கு எப்படி நான் ஏறணும்? இப்படி முன்னாடி போகணுமா? ஓகேண்ணா, சரிண்ணா, தேங்க்ஸ். நான் மலையாக முடிஞ்சிச்சா, இது எந்த பக்கம் வழி அப்படின்னு சொல்லிட்டு தேக மாறுறேன். மேப்பில் அங்கேயே முடிஞ்சிருச்சு, அங்கே வழியே கிடையாது. அப்புறம் கேட்டு தான் இவ்வளோ தூரம் வந்தேன். முனியப்பன் கோயில்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். அங்கே 2-3 கோயில் இருந்தது, அதனால தான் அங்கேயே கேட்டேன். மலைக்கு போகிறதே தானேக்கா. ஸ்ட்ரெயிட் சைடு இன்னும் கொஞ்சம் சாட்சி இருக்கலாம். நான் வந்து ரொம்ப நெக்க வச்சுட்டேன், அதனால தான் வந்து வண்டி நிற்க மாட்டேங்குது, ஊந்துருது. சரி வாங்க, இதான் மலைக்கு போகிற வழி பொழுது போவோம். ஃப்ரெண்ட்ஸ், யானைமலை ஏறி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா ஸ்லோப்பாக இருக்குது. அது மேலே பாதையும் இல்லை, ஏரோமா இருக்கும் போட்டு வச்சில்ல. சரி அன்சேஃபு, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோம், அதனால் சொல்லிட்டு ஏறலைங்க. இதோட நிப்பாட்டிட்டேன். இதுக்கு மேலே ஏற முடியுமான்னு தெரியல, ஆனால் சுற்றி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஏரோ மார்க்கும் இல்லை. ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குதுங்க. நம்ம கையில் ஹெல்மெட்டையும் பேக்கையும் வச்சுன்னு ஏற முடியாதுங்க கம்பல்சரி. தெரிஞ்சிச்சு ஏறினா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு, அதனால் ஏறாமல் இங்கே உட்காந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் டாப் வியூ. இந்த பாருங்கள்,
தெரியுதா? இதோ அங்கே ஒரு பாறை தெரியுதுல, ஒரு சின்ன பாறை, அதுக்கு பின்னாடி வளைஞ்சு ஏறி வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மார்க்கெலாம் போட்டுருந்தாங்க. அப்படியே வளைஞ்சு ஏறி வந்து இதோ இந்த இடத்துல ஒரு ஸ்லோப்பாக ஒன்று இருந்தது, அது மேலேயே ரிஸ்க்காக தான் ஏறி வந்தேன். நீங்கள் காட்டுறேன், இதோ பாருங்க. இந்த இடம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இது மேலே தான் ஏறி வந்தேனே, கீழே இருந்ததோ அங்கே ஒரு, அதாவது வீடு தெரியுதுல, அங்கே முனையிலேருந்து அப்படியே ஏறி வந்தாங்க. இது மேலே தான் ஏறி வந்தேன். அப்படியே வளைஞ்சு சுற்றி ஏறி வர முடியும். இன்னும் ஒன்று மழை டைம்லாம் இங்கே வந்து தண்ணி வர முடியுது. அந்த டைமில் ஏறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இப்போயே வேணால் காஞ்சி போயிருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால க்ரிப்பாக இருக்குது ஏறி வரதுக்குங்க. இப்படி தான் ஏறி வந்தேன். நம்ம பேக்கும் ஹெல்மெட்டும் அங்கே வச்சுக்கிறேன். அதுவே காற்றுல அடிச்சுன்னு ஓடுறோமோன்னு பயமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் பேக் வச்சு அதுக்கப்புறம் ஹெல்மெட் வச்சுருக்கேன். அது ஸ்லோப்பாக இருக்கிறதுனால இறங்கி போயிடக்கூடாது ஒரு பயத்திலே இருக்கிறேங்க. சரி, நம்ம போன ட்ரிப்லேயே நினச்சோம் எதனா ஒரு பெயிண்ட்டோ இல்லை மார்க்கரோ எடுத்துன்னு வரணும், எடுத்துன்னு வந்து நம்மளோட தடத்தையும் பதிச்சுட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் மறந்து வந்துடுறாங்க. இங்கே வந்து போகிறப்பனாச்சும் எதனா ஒன்று வாங்கின்னு போகணும். எல்லாம் அவங்க இதை எழுதி வச்சுக்கிறாங்க. அது பாருங்க எந்த அளவுக்கு ஸ்லோப்பாக தெரியுது பார்த்தீங்களா? பாருங்கள், மேலே ஃபுல்லாக ஸ்லோப்பாக தெரியுதுங்க. அந்தளவுக்கு ஏறதுக்கு ஹீரோ மார்க்கே போட்டு வைக்கல. ஆனால் முன்ன பின்னே ஏறி இருந்தாங்கன்னா ஹீரோ மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேர் மட்டும் மேலே ஏறி இருப்பாங்கங்க, ரிஸ்க் எடுத்து ஏறி இருப்பாங்க. அது பாருங்க, இந்த இடத்துல சுத்தமாக ஏறவே முடியாது, டேஞ்சர் தான். ஏன்னா இது வரைக்கும் ஏறி உட்காரலாம், அவ்வளோதான். இது அந்த மேலே இந்த கொஞ்சம் கருப்பாக இருக்குல்ல, அந்த இடத்துல ஏறவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டி வியூ காட்டுறோம் பாருங்கள். இங்கே ஆரம்பிக்குது. ஏன்னா என்னால் அங்கே போய் காட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எத்தனை போனால் கண்டிப்பாக விழுந்துருவேன். அதனால் இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இங்கேருந்து அப்படியே சுற்றி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இயற்கையோ நமக்கு ஒரு வரங்க. அவ்வளோதான். அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா இதாங்க யானைமலை. இது எனக்குனோ யானை மலை மாதிரி தெரியல, டைனோசர் மலை மாதிரி இருக்குதுங்க. சரி, ஓகேங்க. இதோட அடுத்து எங்கே போகிறோன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ விளையாடுங்களே கண்டினியூ பண்ணுங்கள். யானை மலையிலேருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சமணர் மலை போகிறாங்க. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இதெல்லாம் சிட்டிக்குள்ளே போயிட்டு போகணும். இதான் கடுப்பு. டைம் வேறு ஆகிடுச்சா? இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:45. எல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிற டைமு. கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் சிட்டிக்குள்ளே போகிறதுனால. எவ்வளோ 41 நிமிஷம் காட்டுது மேப்பில் நம்ம போய் சேர்றதுக்கு. நம்ம போகிறதுக்கு எப்படியும் 1.25 மணி நேரம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சிட்டியை தாண்டி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இங்கேருந்து சமணர் மலைக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 3.1 கிலோமீட்டருங்க. சைடில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மலை தெரியுது, மேபி அதுவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மலை தான் ஃப்ரெண்ட்ஸ், சமணர் மலை. இதில் படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கத்துலேருந்து அப்படியே மேலே ஏறணும் பொழுதுங்க. நல்லா கம்பியில் அந்தாண்டி போட்டு வச்சுருக்காங்க. நல்லா வசதியாக இருக்கும் பொழுது ஏறத்துக்கு. இது போன மலையும் வசதியாக தான் இருந்தது, ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்லோப்பாக இருந்தது. சரி, நான் மலை ஏறிட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. கோயிலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சுற்றி இருக்கிற இடமும் நல்லா இருக்குதுங்க. மரமாக இருக்குதா, நல்லா ஆலமரம், சரியான காற்றடிக்குது. கோயில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மலை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோப்பாக இருக்குது, கொஞ்சம் செங்குத்தாக இருக்குதுங்க. தெரியுதாலும் தெரியல கேமராவில். நல்லா பெருசாக இருக்குதுங்க. ஒயிட் மீன் ஒயிட் கலரில் இருக்குது, அதனால் தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் ஜிலேபி நல்லா போகுது, இந்த கை சைஸில் இருக்குது. ஒன்றும் நல்லா மேலேயே மேயுதுங்க. கெளுத்தி மீன் போடுது, ஒயிட் கலரில் இருக்குது. சரியான மீன் இது. தூண்டில் போட்டால் கொத்தா எடுக்கலாம் போடுது. எல்லாம் கரை ஓரத்துலேயே இருக்குதுங்களே. குறவை, விரால் போடு. 2 ஒயிட் மீன் தெரியுதா உங்களுக்கு? பளிச்சுன்னு தெரியுதுல, அதெல்லாம் ஒயிட் மீன். அது வந்து சூரியன். சிவாங்க நம்ம மேலே ஏறுவோம். இந்த வே தாங்க மேலே ஏறணுமே. இது மேலே தான் நல்லா சேஃப்டியாக படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த கம்பி பாதை கிடையாது. இந்த பாறை ஃபுல்லாகவே சருவில் தாங்க இருக்குது. இதாங்க நம்ம ஏறி வந்த வழி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ கட்டி வச்சுருக்காங்க பொழுது. இந்த வேலியெலாம் போட்டு வச்சு இது இப்போ கட்டி வச்சுருக்காங்க பொழுது. ஹெல்மெட் போட்டுனே பேசுகிறேன், அதனால தான் மூச்சு வாங்குற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஏன்னா நான் உடனே பிளாக் எடுக்கிறேன்ல, அதனால தான் உங்களுக்கு அப்படி கேட்குது. நீங்கள் பார்த்தீங்களா, எல்லாம் செதுக்கி வச்சுக்கிறாங்கங்க கல்லாலே. ஏன் ஹெல்மெட் போட்டுனே பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காசு கொஞ்சம் ஓவராக இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமோ எனக்கு தெரியல, அதனால தான் ஹெல்மெட் போட்டுன்னு அப்படியே பேசுகிறேன். ஹெல்மெட் போட்டுன்னா மைக் வந்து உள்ளே இருக்குதுல்ல, அவ்வளோ வின்னாய்ஸ் கேட்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் பேசுகிறேன். மேலே வந்து எதுவும் கோயிலெலாம் இல்லையாங்க, ஏதோ தூண் தான் இருக்குதான். இந்த வியூ ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? ஒரு வாட்டி பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சரியான வியூ. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு ஹில்ஸும் ஒரு ரகமாக இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூஸ் தெரியுது நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், டாப் வியூக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற அந்த தூண்.
இது தீப டைமில் மட்டும் தீபம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? ஏன்னா காற்று அந்தளவுக்கு பலமாக அடிக்குதுங்க. அதுக்கும் ஆப்போசிட் தான் நான் நிற்கிறேன், அப்படியே பின்னாடி திரும்பி நிற்கிறேன். அப்படி இருந்து கூட உங்களுக்கு எந்தளவுக்கு கேட்குன்னு தெரியல. சரியான காற்று அடிக்குதுங்க, ஆளே போட்டு தள்ளுது, அந்தளவுக்கு காற்று அடிக்குது. நான் ஹெல்மெட்டு போட்டுன்னு இது ஒரு அங்கே ஒருத்தங்க ஆடுறாரு பாருங்க. நான் ஹெல்மெட்டு போட்டுன்னு வயசில் போட்டுன்னு பேசுகிறேன், மைக் உள்ளே இருக்குது. அப்படி இருந்து உங்களுக்கு காற்று சவுண்ட் எந்தளவுக்கு கேட்குதுன்னு தெரியலங்க. இதில் நார்மலாலாம் விளாக் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சவுண்டு. அப்பா உஷு 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 உஷுன்னு அடிக்குதுங்க, ஆளே தள்ளுது. இதான் லாஸ்ட்டு எண்டுக்கு வந்தீங்கன்னா இதான் வியூ பாயிண்ட்டு. ஏன்னா காலேஜ் பசங்களாம் வந்துக்கிறானுங்க. இதோ அதுதான் அந்த தூண். அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக சுற்றி சிட்டி தாங்க. அங்கேயும் ஒரு மலை இருக்குது. ஐயோ ஆளு தள்ளுது கற்று, எந்த அளவுக்கு தள்ளுது தெரியுமா காற்று. அங்கே போய் தண்ணி எந்த அளவுக்கு ஆடுது பாருங்கள். இதே கடலில் அலை அடிக்கிற மாதிரி ஆடுதுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு காற்று எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு. சமணர் மலையிலேருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியான காற்று மேலெல்லாம். அப்பா ஆளே தள்ளுதுங்க. என்னோட ஒருத்தர் ஒல்லியாக வந்திருந்தார், அவரெல்லாம் பாவம் நொந்துட்டார். ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அதை அவர். அப்புறம் அவங்கள்ட்ட தான் சொல்லி கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னேன். வீடியோவும் ஃபோட்டோவும் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்களே. இந்தமாதிரி போகிற எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதே ஆளுங்க இல்லாத இடத்துல போகிற இடத்துல தான் வந்து கையும் காலையும் காமிச்சு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க, ஃபோட்டோவும் வீடியோவும். இங்கேருந்து இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அங்கே தாங்க போகிறோமே. என்னடா ரூட்டு மாறிட்டுனா? ஆமாம், அந்த ரூட்டு எப்போ சொல்லுது. எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7.6 கிலோமீட்டருங்க, பக்கம்தான். அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ரூமுக்கு போக வேண்டியது தான். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுதுங்க. எப்படியும் 12 மணிக்கெலாம் ரூமுக்கு போனால் போயிடலாம். மதுரை மாநகராட்சி மண்டலம் 5 திருப்பரங்குன்றம் தெரிதுங்களாங்க. திருப்பரங்குன்றம் கோயில் மலை அடிவாரத்தில் இருக்குது. மலை மேலே போனால் வெறும் மசூதி தான் போடுது. அப்போ அது வேறு கோயில்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக எதிர்க்க இருக்குது பாருங்கள், இதுதாங்க திருப்பரங்குன்றம். முதல் படை வீடா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், கோயில் பக்கத்தை. அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பரங்குன்றம். சரி வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ரூமுக்கு போக வேண்டியதான். நான் ரூமுக்கு போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பரங்குன்றம் கோயிலேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மதுரையில் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டேன். அப்புறம் மதுரையில் சுவைத்து பார்க்க வேண்டிய அனைத்து ஃபுட்டையும் சுவைத்து பார்த்துட்டேங்க. எதனா ஒரு சில விஷயம் மட்டும் எனக்கு தெரியாமல் விட்டு இருக்கலாம். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.